22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையின் தேவை, என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை, என் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ, என் ரட்சிப்புக்கு என்னெல்லாம் தேவையோ, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னெல்லாம் தேவையோ, அது எல்லாம் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். எங்க பார்த்து கொள்ளப்படும்? பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். பர்வதம்னா என்ன? மலை. பர்வதம்னா ஒரு மலை. ஹல்லேலூயா. நம்ம ஊரில் பர்வதம்னா தொட்டபெட்ட மலை இருக்குது, நிறைய மலைகள் இருக்கிறது இல்லையா? மலையில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு எங்க மரித்தார் அப்படின்னா கொல்கதா மலையில் இயேசு மரித்தார். இயேசு எங்க மரித்தார்? கொல்கதா மலையில். இயேசு எப்படி மரித்தார் அப்படின்னா கொல்கதா மலையில சிலுவையில் அடிக்கப்பட்டு 6 மணி நேரம் சிலுவையில் தூங்கி அவருடைய ரத்தத்தெல்லாம் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்து விட்டு சிலுவையில் கடைசி அவர் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு? எல்லாம் முடிந்தது அப்படின்னாரு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டார். அதுதான் முடித்து எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இங்க ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன். ஆபிரகாம் யாரு? ஆண்டவருடைய மனுஷன். ஆபிரகாம், அவனுக்கு முன்னாடி பேர் என்னன்னா ஆபிராம். ஆபிரகாமுக்கு முன்னாடி அவனுக்கு பேர் என்ன? ஆபிராம். ஆபிராம் என்றால் தகப்பன்னு பொருள். ஆபிராம்னா என்ன? தகப்பன்னு பொருள். ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பன்னு பொருள், தேசங்களுக்கு தகப்பன்னு பொருள். ஹல்லேலூயா. ஆபிரகாமா இருந்த, வெறும் தகப்பனா இருந்த அவனை ஆண்டவர் அழைத்து அவனை என்ன பண்றாருன்னா ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன். எப்படி? ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்து அவனுக்குள் ஜாதிகளை தேவன் ஆசீர்வதித்தார், அவனுக்குள் தேசங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலை நேரத்தில் ஒருவராய் இருக்கிற உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். எதற்காக தேவன் அழைத்தார்? உங்களை ஒருவரா வச்சிருக்கிறதுக்காக அல்ல, உங்களை பெருகச் செய்வதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக அழைச்சிருக்கிறாரு? உங்களை பெருகச் செய்வதற்காக அழைத்திருக்கிறார். ஒருவராய் இருக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் ஆபிராம் என்கிற ஒரு பேரை ஆபிரகாம் என்று மாத்திரார். சாரா என்கிற பேரை சாரால் ஆண்டவர் என்ன செய்றார்? மாற்றுறார். பேர்களை ஏன் மாற்றார் அப்படின்னா இதுல நியூமராலஜி எல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவனுடைய பேரை ஆபிராம் ஆபிராம் நம்ம உச்சரிக்கிறான் இல்லையா? அப்போ உச்சரிக்கும் போது அவன் என்ன சொல்றான்? நான் தகப்பன் தகப்பன் அப்படிங்கிறான். இப்போ ஆண்டவர் அவனுடைய பேர் ஆபிரகாம் அப்படின்னு மாத்திரம் இப்போ என்ன உச்சரிக்கிறான்? ஒரு வாக்கு தத்தத்தை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இதுவரைக்கும் நான் தகப்பனா இருந்தேன், இன்னையிலிருந்து ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுகிறேன். இதுதான் வார்த்தையை அறிக்கை பண்றதுல இருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. விசுவாசிகளா இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், அல்லது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நாம் என்ன செய்யணும்னா வசனங்களை அறிக்கை செய்யணும். எதை அறிக்கை செய்யணும்? வசனங்களை, வார்த்தைகளை அறிக்கை செய்யணும், விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். நம்ம விசுவாசத்தையும் வசனங்களையும் வார்த்தைகளையும் அறிக்கை செய்யும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா நம்முடைய சரீரத்துக்குள் போகிறது, நம்முடைய ஆத்மாவுக்குள் போகிறது, நம்முடைய ஆவிக்குள் போய் நம்மை என்னவா நம்ம சொல்றோமோ அப்படியே நம்ம மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஜப்பானில் சமீபத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தாங்க. என்ன அப்படின்னா, 2 கிளாஸில் தண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஒரு கிளாஸ் தண்ணியை என்ன பண்ணாங்க? ஆசீர்வதிச்சுட்டே இருந்தாங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லி 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 அந்த தண்ணி. இன்னொரு தண்ணியை என்ன பண்ணாங்க? கெட்ட வார்த்தைகள், சாபிக்கப்பட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள்லாம் அது மேலே சொல்லியே வச்சுட்டாங்க. இப்போ இது 2க்குள்ளேயே மாலிகுலர் சேஞ்ச் அப்படின்வாங்க. அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற என்ன, அது தமிழில் என்ன சொல்லுவாங்க? மாலிகுலர் வித்தியாசம் இல்லை. மாலிகுலர் சேஞ்ச்னா அதனுடைய கட்டமைப்பில் ஒரு மாற்றம் வருகிறது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த சொல்லப்பட்ட இந்த தண்ணி, நல்ல தண்ணியில் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாலிகுலர் சேஞ்சஸ் என்னன்னா, அதுக்குள்ளே நல்ல மாலிகுலர் சேஞ்சஸ் உண்டாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலர்ஸ் எல்லாம் உடஞ்சி போய் செதஞ்சு போய் கிடஞ்சது. ஹல்லேலூயா. அதே போல தான். அதனால தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு முறை அவருடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது அவர் நம்மளை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நல்ல வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன் சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள நல்லது உருவாகணும், உங்களுக்குள்ள ஜீவன் உருவாகணும், உங்களுக்குள்ள இருக்கிற மரித்தவைகள் எல்லாம் தேவன் என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்க முடியும். எப்படி உயிர்ப்பிக்க முடியும்னா அவருடைய வார்த்தையினால. ஹல்லேலூயா. அதனால தான் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். இப்போ இங்க இந்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன். ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தினுடைய தகப்பன். விசுவாசத்தினுடைய தகப்பன் அப்படின்னா அவன் ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிக்கல, ஆண்டவருடைய வசனத்துக்கு அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான்.
ஆண்டவருடைய வசனத்துக்கு 100% கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா அவன் ஆபிரகாம். அவன் யாரு? ஆபிரகாம். ஹல்லேலூயா. பாருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வசனத்தை கேட்கிறோம், ஆனா வசனத்துக்கு நம்ம என்ன செய்யறதில்ல? கீழ்ப்படிவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். பாருங்க, கீழ்ப்படிதல்னா என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரோ, வசனம் என்ன சொல்லுகிறோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதுதான் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆமென். அதில் ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி அழைச்சார்னா, விசுவாசத்தின் தகப்பனை அழைச்சார். அவனை அழைக்கும் பொழுது வெறுமையாக அழைச்சார். ஆனால் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி ஆசீர்வாதம்? ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொன்னார். இந்த ஆபிரகாம் 100% தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அதிலே 1வது வசனம் சீக்கிரமா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, நீ நேசிக்கிற உன் ஏகசுதன், அவனுக்கு ஒரே பிள்ளை தான் ஆண்டவர் கொடுத்தார். 25 வருஷம் கழிச்சு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா ஈசாக்கை யார் கொடுத்தார்? ஆண்டவர் கொடுத்தார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்றாரு? சோதிக்கிறார். ஏன் சோதிக்கணும்? 25 வருஷம் கழிச்சு ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. 25 வருஷமா அவனுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணார். ஆண்டவர் அவனை அழைக்கும் போது எப்படி தெரியுமா அழைச்சார்? ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆதியாகமம் 12:1-2-3 ஆண்டவர் அவனோடு பேசினார். ஆண்டவரோட ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு வார்த்தை ஆண்டவர் என்ன செய்றார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில தான் நம்ம நடக்கணும். பாருங்க, ஹல்லேலூயா. எதுல நடக்கணும்? வார்த்தையில நடக்கணும். வசனத்துல நடக்கும் பொழுது வசனம் உங்களை கைட் பண்ணும். வசனம் உங்களை என்ன செய்யும்? கைட் பண்ணும். வசனம் உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை வசனம் கண்டிப்பாக உங்களுக்கு செய்யும். அதில் ஒரு குறையும் வைக்காது. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவனை என்ன செய்றாரு? சோதிக்கிறார். என்ன செய்றாரு? சோதிக்கிறார். என்னன்னு சோதிக்கிறார் அப்படின்னா, அவர் 2வது வசனத்தில் சொல்றோம், வாசிக்கிறோம் பாருங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு மேல அளவில்லாத அன்பு வைத்திருந்தான். என்ன அன்பு? அளவில்லாத அன்பு. ஏன்னா 25 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு குழந்தை கிடைக்குதுன்னா அந்த குழந்தைய அவன் எப்படி வளர்த்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனை என்ன சொல்றாரு? உன் நேசகுமாரன், உன் ஏகசுதன், நீ அவன் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிற அந்த குமாரனை நீ கொண்டு வந்து என்ன பண்ணணும்? மோரியா மலையில் நீ பலியிடணுங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் விசுவாசம் என்கிறது சோதனை. விசுவாசம் என்பது என்னது? சோதனை. நிறைய பேர் நேரத்தில் விசுவாசம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தாலும் சில நேரத்தில் விசுவாசத்தில் நமக்கு என்ன வரும்? சோதனை வரும். ஆண்டவர் தீமையினால சோதிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் நன்மையினால சோதிக்கிறவர். பிசாசு தான் நமக்கு தீமையை என்ன செய்வான்? கொண்டு வந்து சோதிக்கிறார். 2 சோதனைகள் இருக்கு. கர்த்தர் கொடுக்கிற சோதனை வேற, பிசாசு கொடுக்கிற சோதனை. பிசாசு கொடுக்கிற சோதனை என்ன தெரியுமா? இச்சையில விழ வைத்து பாவம் செய்ய வைத்து நம்மை பாவியாக்கி தேவனை விட்டு பிரிப்பது பிசாசுடைய வேலை. இந்த சோதனை வந்தால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது யார் உங்களுக்கு கொடுக்குறா? பிசாசு. ஒரு பாவத்தை செய்யணும், அல்லது ஒரு தவறு செய்யணும், அல்லது ஒரு குற்றத்தை செய்யணும்னு சொல்லி பிசாசு நமக்கு என்ன செய்யறா? மனதை தூண்டிக்கிட்டே இருக்கிறான்னா அது யார் கொண்டு வர்றது? பிசாசு கொண்டு வர்றது. இது ஆண்டவர் கொண்டு வருது அல்ல. ஆண்டவர் ஒருபோதும் ஒருவனையும் தீமையினால் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த மாதிரி சிந்தனை வரதான் நீங்கள் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். பிசாசு என்னை விட்டு போ, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீ என்ன செய்ய சோதிக்க முடியாது, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேன்னு அவனை கடிந்து கொள்ளணும். ஆனால் தேவன் நம்ம எப்படி சோதிப்பார் அப்படின்னா, விசுவாசத்துல சோதிப்பார். தேவன் எப்படி சோதிப்பார்? நம்மள விசுவாசத்துல. ஏன் ஆண்டவர் விசுவாசத்துல சோதிக்கிறார் அப்படின்னா, உங்க விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். டெஸ்ட் பண்ணாத எந்த பொருளுமே அது ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. அது என்ன செய்யப்படாது? அது ஒரு பலனை கொண்டு வருவது இல்லை. ஹல்லேலூயா. அதே போலதான் நீங்க ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க சீக்கிரமா. பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுவது போல அதை பார்க்கிடும் விலையேறப்பட்டதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அந்த வசனத்தில் இருக்கும். எடுக்கலையா யாரும்? சீக்கிரம் எடுங்க, வாசிங்க. 1:7. 1 பேதுரு 1:7 பாருங்க. அழிந்து போகிற பெண் என்ன? பொண்ணு என்னப்பட்டது? அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும்
அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமுமாய் இருக்கும். விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது நமக்கு என்னவா மாறுது? புகழ்ச்சியும் கனமுமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம் எவ்வளோதான் பெரிய விசுவாசியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சோதனை ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சோதனை ஆண்டவருடைய சோதனை எப்படிப்பட்ட சோதனை? விசுவாச சோதனை. பிசாசுனுடைய சோதனை எப்படிப்பட்ட சோதனை? இச்சையின் சோதனை. ஆதாம் ஏவால இச்சையினால சோதிச்சான். எங்க? ஏதேன் தோட்டத்தில். பழத்தை காட்டுறான், அழகா இருக்குன்றான், புசிச்சா நீ கடவுள் மாதிரி ஆயிடுவேன்றான். இது யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. ஆண்டவர் எப்படி சோதிக்கிறார்னா, ஆண்டவர் விசுவாசத்துக்கு நமக்கு சோதனையை கொடுக்கிறார். எதுக்கு சோதிக்கணும்? சோதிச்சாதான் அவர் வரும் பொழுது என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? புகழ்ச்சியும் கனமுமாய் இருக்கும். எப்படி இருக்கும்? புகழ்ச்சியும் கனமுமாய் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த விசுவாசத்தில் என்ன ஆயிடுறோம்? விழுந்து போயிடுறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சோதிக்காம ஒரு மனுஷனை என்ன செய்யறதுன்னு ஆசீர்வதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதத்தில் உங்களுக்கு சோதனைகள் வரலாம், ஆனால் அந்த சோதனைகளை ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. இப்போ ஆபிரகாமுக்கு சோதனை என்னன்னா, அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குமாரன். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு பிள்ளை. எத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை? 25 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை. இப்போ கடவுள் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு பலியிடுங்கிறார். இப்போ இது நல்லதா? இதை எப்படி எடுத்துக்குவீங்க? எத்தனை பேர் செய்வோம்? யாருமே செய்ய மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் செஞ்சார். ஆபிரகாம் செஞ்சார். ஹல்லேலூயா. ஏன் ஆபிரகாம் செஞ்சார்? இதுதான் விசுவாசம். இது பேர் தான் என்னது? விசுவாசம். கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன அவருடைய குமாரனை கொண்டு வந்து என்ன பலியிட சொல்றாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறோம். ஆசீர்வதித்த பிறகு நம்முடைய விசுவாசம் பூரா எது மேலே போயிருது தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தையே பிடிச்சுக்கிறோம். புரிஞ்சா உங்களுக்கு? உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளை கிடைச்சிருக்கும், அல்லது வீடு இல்லாமல் ஆண்டவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீட்டை கொடுத்துருப்பார், அல்லது உங்களுக்கு வேலை இல்லாமல் கர்த்தர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேலையை கொடுத்துருப்பார், அல்லது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தேவையை வியாதியை சுகமாகி, உங்களுக்கு வியாதி இருந்திருக்கும், அந்த வியாதியை சுகமாக்கி இருப்பார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டை மகிமைப்படுத்துவேன். நான் என் வேலையை முக்கியப்படுத்துவேன், அல்லது என் தொழிலை முக்கியப்படுத்துவேன், அல்லது என்னுடைய பிள்ளையை முக்கியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சி உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் துதியை விக்கிரங்களுக்கும் என் மகிமையை வேறொருவனுக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் நீங்க வேற எதுக்கும் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இதுதான் சோதனை. நமக்கு என்ன சொன்ன? இதுதான் சோதனை. ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மனைவி சாராயின் இடத்துல போய் இதை போய் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்றாரு? 3வது வசனத்தில் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரரையும் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு விசுவாசம் இன்னைக்கு இருக்கு? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு வரும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒரே பிள்ளை உனக்கு கொண்டு போய் பலியிடுங்கிறாரு. ஆபிரகாம் எந்த கேள்வியும் ஆண்டவரிடத்துல கேட்கவே இல்லை. அவர் என்ன பண்றாரு? அதிகாலையில் எழுந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிள்ளையையும் கூட்டிட்டு போறார். ஆனா இதே ஆபிரகாம் சோதோம் கோமராவை ஆண்டவர் அழிக்கிறேன்னு சொன்னப்போ போய் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சிறார், ஆண்டவரே இந்த பட்டணத்தை என்ன செஞ்சிடாதீங்க, அழிக்காதீங்க. இங்க அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, ஐயோ பாவமான ஜனங்கள் இருக்காங்க, தயவு செய்து இங்க அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி அதற்காக மன்றாடின ஆபிரகாம் தன் பிள்ளைக்காக என்ன செய்யல? மன்றாடவே இல்லை. பிள்ளைக்காக என்ன செய்யல? ஜெபம் பண்ணவே இல்லை. சொல்றாரு, ஆண்டவர் தானே கூப்பிடுறாரு. ஆண்டவர் கூப்பிட்டா அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தரிசனத்தின் மனுஷன். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு தேவ மனுஷன். ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவன் என்னுடைய சிநேகிதன் அப்படிங்கிறாரு. ஹீஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு யாராவது ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? ஆபிரகாமை பற்றி மட்டும்தான் பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் எனக்கு சிநேகிதன். சிநேகிதன் என்ன? க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்டு? க்ளோஸ் ஃப்ரெண்ட். யாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு? ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க.
நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சு விட்றதுலையே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை சொல்கிறாரு, இவன் தான் எனக்கு ஃப்ரெண்டுங்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், எல்லாம் தெரிஞ்ச ஒரு தேவன், ஒரு மனுஷன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாருன்னா அது ஒரே ஒருத்தன் கூட தான் இருந்தார், ஆபிரகாம் கூட. என்ன ரீசன்? என்ன ரீசன்? அவன் ஆண்டவரை தவிர வேறு எதுக்குமே அவன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. இதில் அவன் பிள்ளை நடுவில் இருந்த பொழுது கூட, ரொம்ப வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு பிள்ளை கிடைத்த போது கூட, அந்த பிள்ளை மேலே கூட அவனுக்கு என்ன வரல? முக்கியத்துவம் வரல. ஆண்டவர் கேட்டோன்னு ரெடி ஆயிடுச்சான். இதுதான் விசுவாசம், இந்த கீழ்ப்படிதல். அல்லேலூயா! இதுதான் என்னது? கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு என்னை முற்றிலும் என்ன செஞ்சிருக்கிற? ஒப்பு கொடுத்திருக்கிற. என்னுடைய அனைத்தும் கிறிஸ்துவுக்கே சொந்தம். என்னுடைய அனைத்தும் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும்னு ஆசை, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை, எல்லாம் நல்ல ஆசைகள், ரைட். ஆனால் ஆண்டவர் சோதிக்கும் பொழுது எத்தனை பேர் அதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா! எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், உங்களை கொடு அப்படிங்கிறார். இந்த வேலையை விட்டுட்டு என் ஊழியத்தை செய்யுங்கிறார். எத்தனை பேர் ரெடியாக இருப்போம்? அல்லேலூயா! ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்தை விட்டு தூர தேசத்துக்கு போய் என் பணியை செய்யுங்கிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் ஆராதனைக்கு வர்றதே இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னா சவாலாக இருக்குது. நிறைய பேருக்கு சேலஞ்சாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது சவாலாக இருக்குது நமக்கு. ஆனால் ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்ணாரு? ஆண்டவர் கேட்ட உடனே தன் ஒரே குமாரனை 25 வருடம் கழித்து 100 வயசுல பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைய உடனே ஆண்டவர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா! இதனால தாங்க ஆண்டவர் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லி பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். விசுவாசத்தின் தகப்பன். இப்போ இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு? மலைக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போறாரு. எல்லாம் பாருங்க, வசனத்தை வாசிங்கன்னா, பின்பு 10வது வசனம், 9வது வசனத்திலிருந்தே வாசிங்க, 8லிருந்து வாசிங்க. பாருங்க என்ன கேட்கிறாரு? ஈசாக்கு கேட்கிறாரு. ஈசாக்கு அப்பா தன்னை பலியிட கொண்டு வந்திருக்கிறாருன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு பிள்ளையினுடைய கீழ்ப்படிதல். ஆபிரகாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சானோ அந்த அளவுக்கு அவனுடைய மகன் ஈசாக்கு அப்பாவுடைய வார்த்தைக்கு என்ன செய்றான்? கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா! இதுதாங்க கீழ்ப்படிதல். இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன செய்றாரு? எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா! ஈசாக்கு கேட்குறான், அப்பா எல்லாம் கொண்டு வந்துட்டோம், மலைக்கு வந்துட்டோம், இப்போ பலியிடுறதுக்கு எல்லா பலிக்கான எல்லாமே செட்டப் பண்ணிட்டாரு, விறகெல்லாம் அடிக்கிட்டாரு. இப்போ கேட்குறாரு, எங்கப்பா பலி அப்படின்னு. யார் கேட்குறா? ஈசாக்கு கேட்குறான். ஒன்றுமே தெரியாது, வெகுளியாக இருக்கான் பாருங்க, ஒன்றுமே தெரியல. விசுவாசத்தில் நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? வெகுளியாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ ரைட். வசனம் சொல்லிச்சா ரைட், நான் கீழ்ப்படுகிறேன். வசனம் சொல்லிருச்சா நான் அப்படியே செய்கிறேன். இன்றைக்கி நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன தடை தெரியுமா? நம்ம தான் தடை. பிசாசு தடை கிடையாது, வேற யாரோ தடை கிடையாது, வேற உலக மனுஷன் நமக்கு தடை இல்லைங்க. யார் தடை தெரியுமா? நம்ம இருதயம் தான் நமக்கு தடையாக இருக்குது. காரணம் என்ன? நம்மளால் ஆண்டவரை நம்ப முடியல. ஆண்டவர் கேட்குறாரு, வாரம் எத்தனை பேரால் செய்ய முடியும்? ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட, நான் ஒரு தேவ மனுஷன் வந்திருந்தார், அவர்கிட்ட ஜோம் பண்ண போயிருக்கேன். அவர் எனக்காக ஜோம் பண்ணார். அவருக்கு கொடுக்கறதுக்கு என் கையில் அன்றைக்கி பாக்கெட்டில் கை போடுறேன், எங்கள் பாக்கெட்டில் சுத்தமாக காசே இல்லை, ஜீரோ பேலன்ஸ். 100 ரூபா கூட இன்றைக்கி இல்லை. அன்றைக்கி என் மனைவியாக வேலையில் இருந்தாங்க. நான் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் மீட்டிங் நடக்குது. அப்போது என்ன ஆண்டவரே, எனக்கு எப்போதுமே ஊழியக்காரன் வந்து அவங்கள நல்லா கனம் பண்ணணுன்னு நான் ரொம்ப விரும்புவேன். வெறுமையாக யாரையும் என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். அப்போது ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, பாக்கெட்டில் விடுறேன், காசே இல்லை, ஜீரோ, ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி கையில் ஒரு 1/2 பவுனில் மோதிரம் இருந்தது. என் மனைவி எனக்கு கல்யாணத்தில் போட்ட மோதிரம், அது மட்டும்தான் இருந்துச்சு. ஊழியக்காரனுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுமே, வெறுமையாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒன்றுமே யோசிக்கல, டக்குன்னு அந்த மோதிரத்தை எடுத்து அவருக்கே தெரியாது, நான் அவர் கையில் கொடுத்தப்ப தான் அவரே பார்க்குறார், கூப்பிட்டு கேட்குறார், பிரதர் அப்படின்றார். இல்லை பாஸ்டர், அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாருன்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் மனைவிட்ட கூட ரொம்ப நாள் அதை பற்றி நான் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. என் கையில் இருக்கிறது இப்போ இன்னைக்கு வரைக்கும் மோதிரம் இல்லை என் கையில். நான் ஒரு நல்லா 1/2 பவுனில் மோதிரம் போட்டிருந்தேன், அன்றைக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் மனைவிட்ட ஒரு நாள் சொன்னேன், கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. என் மனைவி சொன்னாங்க, பரவாயில்ல, யாருக்கு ஊழியக்காரனுக்கு தானே கொடுத்தீங்க, பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா! ஆண்டவர் எங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஊழியத்திலும் சரி, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கர்த்தரை கனம் பண்ணுவதில் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! ஆமென்.
நம்மக்கிட்ட நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நமக்கு இருக்கிற வெள்ளியின் மேலோ பொன்னின் மேலோ சொத்தின் மேலோ நம்முடைய பிள்ளைகள் மேலோ நம்முடைய ஆஸ்தியின் மேலோ நம்முடைய வேலையின் மேலோ நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் இருக்கவே கூடாது. நம்ம விசுவாசம் ஆண்டவரை பின்பற்றிட்டோம்னா நம்ம விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். கர்த்தர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், என்னை அழைச்சது அவரு. ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? 25 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தையை கொடுக்க முடியுமானால் 13 வருஷத்தை கழிச்சு அந்த குழந்தையை ஆண்டவர் கேட்கிறார் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஈசாக்க பலியிட்டாலும் அந்த ஈசாக்க உயிர்ப்பித்து திரும்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் விசுவாசம். அது பேர் என்ன தெரியுமா? அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் யாருக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு இந்த மாசத்துல நமக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? விசுவாசம் அப்படி இருக்கணும். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எனக்கு நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது அந்த இடத்துல வேலை செய்யும் பொழுது அவங்க ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு ஜனம். அவங்க விற்கிறவங்களுக்கு நான் தான் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? விளக்கேற்றி நான் தான் பண்ணணும். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு நாள் ஆண்டவருடைய விசுவாசத்தை குறித்து ஒரு பிரசங்கம் கேட்ட உடனே அது எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. நான் பண்ணணுமா? அன்றைக்கி சாயங்காலம் அந்த ஓனர் கேட்குறேன், என்னப்பா இன்னும் நீ விளக்கு வைக்காமல் இருக்கேன்னு. அப்போ எனக்குள்ளே நான் ஒரு விஷயத்த சொன்னேன், இனியிலேருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், விளக்கு வைக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ சொன்னார், ஏன் வைக்க மாட்டேன்? காரணம் சொல்லுங்க. இல்லை விட்டுருங்க, அது வேண்டாம். இல்லைன்னு விடவே மாட்டேங்கிறார். காரணம் நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதனால் இனிமேல் இந்த ஜீவன் இல்லாத விக்கிரங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்கவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். அந்த ஆளுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கோபத்தின் உச்சத்துக்கு போயிட்டார். இப்போவே என் கடையை விட்டு வெளியே போ அப்படின்னாரு. இப்போவே என் கடையை விட்டு வெளியே போ அப்படின்னாரு. நான் ஒன்றும் யோசிக்கல, கடையை விட்டு என்ன செஞ்சிட்டேன், வெளியே வந்துட்டு. 6 மாதம் எனக்கு வேலை கிடையாது. எத்தனை மாதம்? 6 மாதம் எனக்கு வேலை இல்லை. 6 மாதம் வேலை இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, போடுறதுக்கு துணிமணி இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் என்னை துரத்தி விட்டாங்க. அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தனிமையாக தான் ரொம்ப வருஷம் இருந்தேன். மிஷினரி இல்லை. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆண்டவர்கிட்ட. 6 மாதம் ஆச்சு. சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. எங்கே கேட்டாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு என்னடா இப்படி ஒரு சோதனையில் நம்ம மாட்டிக்கிட்டேன். இப்போ கடைசியாக என் மனசு என்ன சொல்லுதுன்னா, இருந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டிய, திரும்ப போய் அந்த ஆள்கிட்ட என்ன செஞ்சிரு, வேலைக்கு சேர்ந்துருன்னு ஒரு மனசு சொல்லுது. இன்னொரு பக்கம் என் இருதயம் சொல்லுது, கர்த்தர் உன்னை அழைச்சார்னா அவர் கண்டிப்பாக என்ன செய்வார், நடத்துவார், காத்திருன்னு சொல்லுது. அன்றைக்கி சாயங்காலம் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். என்னை ஒரு சகோதரர் சந்திக்கிறார். தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ வேலை இல்லை. நான் உங்களை 1 வாரமாக உங்களை யோசித்துக்கிட்டே இருக்கிறேன், உங்களை நான் பார்க்க முடியல. அப்போ ஃபோனெல்லாம் இல்லைல்ல. அவர் சொல்கிறாரு, ஒரு இடத்துல உங்களுக்கு நான் வேலைக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களை தான் அவங்க ஒரு வேலைக்கு கேட்டாங்க. அப்போ உடனே உங்களை தான் நான் மனசில் நினச்சேன், நாளைக்கு போய் அந்த இடத்துல வேலைக்கு பாருங்கள் அப்படின்னாரு. அடுத்த நாள் நான் அந்த இடத்துல போய் வேலைக்கு போய் பார்க்கும் பொழுது அங்கே எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க. அந்த வேலை எவ்வளோ நேரம்னா, மதியானம் 2 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் தான் எனக்கு வேலை. பகல்லாம் எனக்கு ஃப்ரீ. எவ்வளோ சம்பளம் அப்போ கேட்டார். உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம நிலைமை அந்த மாதிரி, எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குற நிலைமை தான். இன்றைக்கி 500 ரூபா அங்கே 600 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். நான் அந்த துணி கடையில் எவ்வளோ சம்பளம்? 600 ரூபா அன்றைக்கி என் சம்பளம். நீ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் அப்படின்னாரு. அப்போ அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வெளியில் சொன்னாங்க, தம்பி உனக்கு 3000 ரூபா சம்பளம் அப்படின்னாங்க. எவ்வளோ சம்பளம்? 6 மாதம் ஆன போராட்டம், விசுவாச போராட்டம். போயிடலாமா திரும்பின்ற மனசும் வருது. அல்லது எங்கள் அக்கா கடை வச்சுருக்காங்க, கேன்டீன் வச்சுருக்காங்க, அங்கேயாவது போய் வேலை கேட்டுடலாமான்னு தோணுது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனசு சொல்லுது, காத்திரு, கர்த்தர் செய்வார் அப்படின்னு. 6 மாதம் போராட்டம். 6 மாதத்துக்கு அப்புறம் நான் நினச்சேன், அவன் என்ன 600 ரூபாய்க்கு என்னை துரத்தி விட்டான். கர்த்தர் என்னை கூப்பிட்டு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரு? 3000. 600 ரூபாய் எங்கே, 3000 ரூபாய் எங்கே. அதெல்லாம் உண்மையாக நடந்தது. அது மாத்திரம் இல்லை, அவர் சொன்னார், நீ எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாரு 6000 ரூபாய்க்கு. எவ்வளோக்கு? 6000 ரூபாய்க்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாரு. அதோடு நிறுத்தல, நீ போயிட்டு வர்றதுக்கு உனக்கு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் தரேன் அப்படின்னாரு. அதோடு நிறுத்தல, எங்களை நீ அடிக்கடி தொடர்பு கொடுக்க உனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி தரேன்னாரு. உண்மையா? அப்போதான் நினச்சேன், கர்த்தர் எவ்வளோ பெரியவர்ன்றதை ப்ரூவ் பண்ணார். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இது பேர் என்னது? விசுவாசம். சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம், உடஞ்சி. இந்த விசுவாசம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, நான் ஒரு பாஸ்டர் இருந்தேன். அவர் சொன்னார், நாங்கள் முதல் ஆண்டருக்குள்ளே வந்த பொழுது எங்கள் வீட்டில் இருந்தவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ அந்த நாட்களில் பாம்பேயில். அவர் சொன்னார், ஒரு நாள் என் குழந்தைக்கு பால் கொடுக்குறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை, பால் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், காசு இல்லை என்கிட்ட.
நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், என் பிள்ளை அழுகுது. பச்சை அந்த கஞ்சி தண்ணியை என்ன பண்ணுறாங்க, அவங்க வாங்கி அதை அப்படியே அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்ருக்காங்க. பால் டப்பா வாங்குறது அவங்கள்ட்ட என்ன இல்லை, காசு இல்லை. இப்போ சொன்னார், நானும் என் மனைவியை முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களை நீங்கள் உண்மையாக அழைச்சிங்களா, இந்த ஊழியை நீங்கள் உண்மையாக கொடுத்தீங்களா? இல்லை நான் அவர் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர், லட்சக்கணக்கில் அப்போவே அந்த நாட்களில் சம்பாதிச்சுட்டு 1000கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார் ஊழியத்துக்கு வந்துட்டார். ஒன்றுமே இல்லை, ஜீரோ. இப்போது பிள்ளைக்கு என்ன வாங்க காசு இல்லை, பால் வாங்க காசு இல்லை. அவங்க அப்பா அம்மாலாம் பெரிய கோடீஸ்வரங்க. எதில்? பாம்பேயில் பெரிய கோடீஸ்வரர்கள். அவருக்கு இன்றைக்கும் பூர்வீக சொத்து இருக்கு பாம்பேயில் அந்த மனுஷனுக்கு. சொன்னார், யார்கிட்டையும் போய் நான் கையெந்தில் ஆண்டவர்கிட்ட முளையெல்லாம் ஜெபம் பண்ணேன். அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் பெரிய பார்சலை தூக்கிட்டு வீட்டுக்கு வராராம். சொன்னாராம், ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை ஃபெர்னாண்டஸ், என்னன்னு தெரியல, உன் வீட்டுக்கு ஆண்டவர் பால் புட்டி உன் பிள்ளைக்கு தேவையானது மளிகை சாமானம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போய் கூட நீ என் கடவுளை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை, எப்படா விடியும்ட்டு இருந்தேன். காலையில் 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு முன்னாடி என்ன வருது, பால் பாட்டில் நிற்குதான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர் மேல் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. சோதனை வரலாம், சில நேரத்தில் கைவிடப்பட்ட மாதிரி தெரியலாம், கொடுத்த குழந்தை ஆண்டவர் கேட்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி கொடூரமான தெய்வம் இல்லை. என் விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமுக்கு என்ன தெரியுமா விசுவாசம்? 25 வருஷம் கழித்து எனக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுக்க முடியும்னா, நான் இந்த குழந்தைய அந்த மோரியா மலையில் போய் பலியிட்டாலும் அந்த குழந்தைய உயிரோடு எழுப்பி கொடுக்க வல்லவர் என் ஆண்டவர். அல்லேலூயா, அதுதாங்க விசுவாசம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லவர், இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். ஆமென். அவர் வாங்கி சாப்பிட்ற தேவன் இல்லைங்க, நமக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களை கொடுக்க சொல்றாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடுக்க சொல்றார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை தசமபாகம் கொடுக்க சொல்றாருன்னா எதுக்கு தெரியுமா கொடுக்க சொல்றாரு? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆண்டவருக்கு நீங்க ஒன்றை கொடுக்கும்போது ஆண்டவர் 100 மடங்காக என்ன செய்றார்? திரும்ப நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, ஆமென். அப்புறம் சொல்றார், வாசிங்க 10வது வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். ஆபிரகாமுடைய விசுவாசம் உண்மையாவே அது பயங்கரமான விசுவாசம். பிள்ளைய வெட்டுறதுக்கு என்ன செய்றாரு? கத்தியை எடுத்துட்டான். எனக்கு இது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எப்படி ஒரு விசுவாசம் யோசித்து பாருங்க. அவன் விசுவாசம் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அவனை அவன் ஆண்டவரோடு கூட நடந்திருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா, ஆமென். இப்படி தாங்க நாம் ஆண்டவரோடு நடக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் தோல்வி அடைகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆண்டவர் கூட நடக்க அவங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரோட 25 வருஷம் ஆச்சு ஒரு குழந்தையை பெறுறதுக்கு. இப்போ குழந்தைக்கு 13 வயசு. எத்தனை வயசு? கேட்குறாரு, கொண்டு வாப்பா பலியிடுறேன் அப்படின்றாரு. நம்ம சில நேரத்தில் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் கொடூரமானவரோ அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம விசுவாசத்தை என்ன செய்கிறாரு? சோதித்து பார்க்கிறார். எதுக்கு தெரியுமா? சோதிக்கப்பட்ட பின் நான் எப்படி விளங்குவேன் தெரியுமா? பொன்னாக விளங்குவேன். அடுப்புக்கரியாக இருக்கிற என்ன ஆண்டவர் சிங்காரமாக மாற்றிடுவார். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது. சாம்பலுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? சிங்காரத்தை கொடுக்குறாரு. சாம்பல் என்னது? முடிஞ்சு போனது. சாம்பல்னா என்னது? முடிஞ்சு போனது. வாழ்க்கையே இல்லை, நீ அவ்வளோதான் அப்படின்னு நிலைமையில நீ ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, இந்த சாம்பல் ஒன்றுத்துக்கு உதவாது, குப்பையில் கொட்டுறது தான் உதவும். அந்த குப்பையை எடுத்து அதிலிருந்து ஒன்று உருவாக்கி உனக்கு சிங்காரத்தை கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். அதனால் இன்னைக்கு மாலை நேரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை படிக்கும்போது எனக்கே சில நேரத்தில் யோசிப்பேன், இப்படி ஒரு மனுஷனா தன் பிள்ளையை, ஒரே பிள்ளை 13 வருஷம் கழித்து கத்தி எடுத்து வெட்ட போறாரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்குது. வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், 11வது வசனம். இதோ அடியேன் என்றார். ஆண்டவர் கத்தி அவன் எடுத்தோன்ன வானத்திலிருந்து என்ன வருது? சத்தம் வருது. என்ன சத்தம்? ஆபிரகாமே ஆபிரகாமே என்றார். அவர் சொல்றார், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ நான் அறிஞ்சுக்கிறேன், நீ எனக்கு பயப்படுறவன்றதை இப்போ அறிந்திருக்கிறேன். உன் பிள்ளைன்னு கூட நீ பார்க்கல, நான் சொன்ன உடனே நீ என்ன பண்ணிட்ட? கொண்டு போய் பலியிட்ட. பாருங்க, சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகமாக மாறுது. விக்கிரகம்னா என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை யாருக்கோ ஒருத்தருக்கு
அது ஒரு சிலைக்காக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காசுக்காக இருக்கலாம், மனிதர்களுக்காக இருக்கலாம், குழந்தைகள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், வேலை ஏதோ ஒன்று. அதுதான் விக்கிரகம். அது பேர் என்னது? விக்கிரகம். நான் அதுக்கு கொடுக்கவே கூடாது. ஆண்டவருக்கு தான் மகிமை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவர் மகிமைக்கு பாத்திரர். அவர் எல்லா கணத்துக்கும் அவர் பாத்திரர். ஏன்னா அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தவர், அவர் தான் நம்மளை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. சிலர் ரொம்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லது, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், குடும்பத்தை நேசிக்கணும், நல்லது. ஆனால் குடும்பம் என்னவா மாறிடக்கூடாது? விக்கிரகமாக மாறிடக்கூடாது. பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க, ஒரு பிள்ளையை ரொம்ப நேசிப்பாங்க, நல்லது, நேசிங்க, தவறு இல்லை. ஆனால் அந்த பிள்ளை உங்கள் வாழ்க்கையில் என்னவா கூடாது? விக்கிரகமாக மாறிடக்கூடாது. நாளைக்கு அதே பிள்ளை தான் உங்களுக்கு என்னவா மாறும்னா சத்ருவாக மாறும். நீங்கள் வேணா பார்த்துக்க, நீங்கள் வேணா பாருங்க. நம்ம எதை ரொம்ப நேசிக்கிறோமோ அது என் வாழ்க்கையில் என்னவா மாறுது தெரியுமா? சத்ருவா மாறுது. எத்தனையோ பேர் அப்படி வந்திருக்கிறாங்க. அல்லது ஏதோ ஒரு விஷயம், மனைவியா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று இருக்கலாம், சர்ச்சா கூட இருக்கலாம். அது சர்ச்சை கூட நம்ம என்னவா மாற்றிடக்கூடாது? விக்கிரகம் மாற்றி. நமக்கு ஆண்டவர் யார் தெரியுமா? இயேசு. அவருக்கு தான் மகிமையை கொடுக்கணும். ஹல்லேலூயா. மற்றவங்களை நேசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை, ஆனால் அதை என்னவா மாற்றிடக்கூடாது? விக்கிரகமாக மாற்றிடக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியாதபடி எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தடை இருக்குதோ அதெல்லாம் விக்கிரகம் தான். உங்களால் ஜெபிக்க முடியாதபடி வேற ஏதோ உங்களுடைய காரியத்தை இழுக்குதுன்னா அது விக்கிரகம். ஃபோன், இன்னைக்கு செல்ஃபோன் நமக்கு ஒரு மிகப்பெரிய விக்கிரகம். எல்லாருக்கும் இன்னைக்கு அது விக்கிரகம். செல்ஃபோன் ஒரு விக்கிரகம். அதை தூக்கி சுமந்த அதை விட்டுட்டு போயிட்டா ஓடி வந்து பஸ்ஸில் கூட இறங்கி ஓடி வந்து எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு அதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்குது. அதே நிறைய பேருக்கு என்னவா மாறிடுது? ஆபத்தா மாறிடுது. உண்மை தானே? பாருங்கள், எதுப்படியெல்லாம் நமக்கு விக்கிரகங்கள் வருகிறது. அதுதான் சொல்கிறேன். எதெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதோ, ஆண்டவர்கிட்ட வர முடியாதபடி உங்களை தடுக்கிறதோ அதெல்லாம் என்னவது? விக்கிரகம். ஹல்லேலூயா. அது உங்கள் வேலையாக கூட இருக்கலாம், காசாக இருக்கலாம். நிறைய பேருக்கு காசு விக்கிரகம். அதனால தான் ஆண்டவர் தசம்பாகத்தை சோதனையாக வச்சிருக்கிறார். தசம்பாகம் என்ன தெரியுமா? சோதனை. என்ன சோதனை? 10ல் 1 நீ யாருக்கு கொண்டு வான்றார் ஆண்டவர்? கொண்டு வான்றாரு. நான் முதல்ல ஆண்டவருக்கு கொடுத்த தசம்பாகம் என்ன தெரியுமா? 100 ரூபா. எவ்வளோ? 100 ரூபா தசம்பாகம் கொடுத்தேன். எனக்கு அவ்வளோதான் சம்பளம். 60 ரூபா தசம்பாகம் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு என்னுடைய தசம்பாகம் எவ்வளோ? 60 ரூபா. 600 ரூபா சம்பளத்தில் எவ்வளோ தசம்பாகம்? 10% யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு, ஆலயத்துக்கு கொடுப்பேன். 60 ரூபா கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய தசம்பாகம் 300 ரூபா. எவ்வளோ? 3000 ரூபா சம்பளத்தில் எவ்வளோ கொடுத்தேன்? 300 ரூபா கொடுத்தேன். கடைசியாக நான் கொடுத்த தசம்பாகம் அப்படின்னா 30,000 ரூபாய். எவ்வளோ? கர்த்தர் ஏன் தெரியுமா சொல்கிறாரு? நீ கொண்டு வா, நான் அதை என்ன செய்கிறேன்? ஆசீர்வதித்து உனக்கு தான் திரும்பி கொடுக்க போகிறேன். இது சோதனை. இந்த விசுவாசம் எனக்கு என்ன செய்யணும்? வரணும். இந்த விசுவாசம் எனக்கு வரலன்னா ரொம்ப கஷ்டம். என் மனைவி அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அவங்க 800 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு கல்யாணம் பண்ண முடியுது. கரெக்டாக தசம்பாகம் 100 ரூபா கொடுப்பாங்க அதில். அதுக்கப்புறம் 2000 ரூபாய்க்கு வேலைக்கு 2500 ரூபாய்க்கு வேலைக்கு போனாங்க. சின்க்ளேர்ஸ் ஹோட்டலில் அக்கௌண்டண்ட்டாக இருந்தாங்க. அங்கேயும் கொடுத்தாங்க. அப்புறம் ஃப்ரீடம் ஃபார்ம்னு அங்கே 6000 ரூபா சம்பளத்துக்கு கொடுத்தாங்க. அங்கேயும். அப்போ அங்கே 12,000 ரூபாய்க்கு. இன்றைக்கி அவங்க சம்பளத்தை நான் சொல்ல விரும்பலை, நான் கேட்குறதும் இல்லை அவங்க சம்பளத்தை. ஆனால் அவங்க வாங்குகிற சம்பளத்தில் பல 1000 மடங்கு இன்றைக்கி கர்த்தருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நானும் சரி, மனைவியும் சரி, கர்த்தருக்கு கொடுப்பதில். அதனால் இன்றைக்கி குறைஞ்சி போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் குறையில. நாளுக்கு நாள் கர்த்தரங்களை உயர்த்தி கொண்டு தான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஒரு குறைவும் வராது. இதெல்லாம் சோதனை. 10ங்கிறது என்ன தெரியுமா? சோதனை. 10ங்கிறதே சோதனை. 10 கட்டளை ஒரு சோதனை, தசம்பாகம் ஒரு சோதனை. இதெல்லாம் சோதனை. இதை ஜெயிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு தெரியுமா? ஆண்டவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு 13 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனபலியாக இட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரையும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த மாதத்தில் சொல்கிறேன், இந்த வருஷத்துலேயும் சரி, இனி எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் ஒன்று விசுவாசிங்க. நீங்கள் கர்த்தரை ஆபிரகாமை போல விசுவாசித்து நடந்தீங்கன்னா ஆண்டவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அங்கே பார்த்து கொள்ளப்படும். பலிக்காக நீ கவலைப்பட வேண்டாம். வீட்டு வாடகைக்கு நீ கவலைப்பட வேண்டாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு நீ கவலைப்படவே வேண்டாம். என்ன செய்வோன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் தேடுகிற இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல.
எல்லாம் எங்கே பார்த்து கொள்ளப்படும் தெரியுமா? பர்வதத்தில் பார்த்துக்கொள். பர்வதம்னா என்ன தெரியுமா? மலையில் என்ன நடந்தது? இயேசு நமக்காக பலியானார். இயேசுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவினுடைய அன்பு வெளிப்பட்டது எங்க தெரியுமா? கல்வாரி மலையில. அந்த மலையில உங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டுச்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவரே என் விசுவாசம் தளர்ந்து போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுக்க சொன்னதை உங்களால் கொடுக்க முடியாம சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்புங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை செய்ய சொன்னார்னா அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றாருன்னா அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் அங்கே வச்சு உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பர்வதத்தில் வைத்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால் அந்த யெகோவா ஈரே அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். உன் பிள்ளைக்கான தேவை சந்திக்கப்படும், உன் எதிர்காலத்துக்கான தேவை சந்திக்கப்படும். எனக்கு 3 பிள்ளைங்க. 3வது பிள்ளை பிறக்கும் பொழுது எல்லாம் சொன்னாங்க, ஐயோ 3 பிள்ளையை பெற்றுட்டியா, எப்படியா வளர்க்க போகிறேன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி 3 பிள்ளைங்களும் ஊட்டியில் இருக்கிற பெஸ்ட் ஸ்கூலில் படித்து முடித்தாங்க. யார் செஞ்சார்? கர்த்தர் செஞ்சார். நம்புங்க அவரை. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க. இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைகள் எங்கே பார்த்து கொள்ளப்படும்? பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அங்கே எல்லாம் நடக்கும். கீழே நம்முடைய யுத்தம் கீழே இல்லை, யுத்தம் எங்கே? மேலே. மேலே வந்துருங்க, ஆண்டவரோட்ட வந்துருங்க, கீழே இருக்காதீங்க. கீழே நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் எங்கே தெரியுமா இருக்குது? கொல்கதா மலையில் இருக்குது, கல்வாரி மலையில் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே ஆண்டவர் உங்களோடு பேசுவார், ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். அங்கே ஆண்டவர் சொல்வார், எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உனக்கான பலி ஆண்டவர் அங்கே நியமித்து வச்சிருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். எழுந்து நிற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus.